உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம். ஏய் நித்யா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம்? உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் உன்னை அப்பப்போ நினச்சிப்பேன் தெரியுமா? நீ எங்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்த. கடைசியில் பாரு உன்னை பற்றி விட்டுட்டா. இருந்தாலும் அவன் எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் எப்போவோ அவளை விட்டு நாங்கள் போயிருப்போம் உன்னை அப்படி பண்ணதுலேருந்தே. பாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாருமே நம்ம ஊரில் தான் இருக்கிறோம். நேற்று தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜில் வந்து நேற்று சாயங்காலம் தான் அப்பா வந்து சேர்த்து விட்டாங்க. இங்கே ரியா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே தான் நான் இங்கே தான் போகணும்னு வந்தேன். ஏன்னா அவன் நான் படிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி நான் ரொம்ப இது பண்ணான்ல. ஆனால் நான் அவளை விட நல்லா படித்து ஸ்டேட் மார்க் எடுத்து நான் அவன் முன்னாடி நல்லா படிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே நான் அங்கே வந்தேன். சூப்பர் நித்யா, இப்படி தான் இருக்கணும். நீ அவங்களுக்கு பயந்து போகாமல் நீ தைரியமாக எதிர்த்து வந்திருக்கல, இப்படி தான் இருக்கணும். ஆனால் என்னால் தான் எதுவும் பண்ண முடியல. நித்யா, ஒரு விஷயம் கேட்குறே, தப்பாக எடுத்துக்காத. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் சத்தியமாக தெரியாது. அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்ல? அது வந்து நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் லவ் பண்ணேன், அவங்களும் என்னை லவ் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா பேசுவோம். ஆனால் ரியாவும் அவங்கள லவ் பண்ணியிருக்கா. லவ் பண்ணது இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அவள் என்னை பழி வாங்குறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கா. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? அம்மா, நீ யாரை லவ் பண்ண? அவங்க பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுவா, அவங்க பேர் வந்து சரண். நம்ம காலேஜ் ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போவும் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அவங்கள. நம்ம காலேஜில் தான் இருக்கிறாங்க அவங்களும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எதுவும் எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கா அவங்கள. ஆனால் ரியாவை அவங்க நான் ஸ்கூலில் பார்த்ததே கிடையாது, பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவள் லவ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டேருந்து என்னை பிரித்து என்னை இந்த ஸ்கூலை விட்டு அவள் போக வச்சிட்டா. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக இவங்களுடைய காண்டாக்ட் கிடைக்குமான்னு ரொம்ப நாளாகவே நான் தேடினேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சின்ன பொண்ணு கூட பேசிட்டு வந்துட்டுருக்கும்போது தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இன்றைக்கி அவங்க சின்ன பொண்ணுகிட்ட பேசினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களோட அண்ணானே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்கள பார்த்ததுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக நம்ம அவங்கள தேடினவங்களே நம்ம முன்னாடி நிற்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலை. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், முன்னாடி மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. சரி நித்யா, நாங்கள் வேணா எங்கள் அண்ணா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லை வேண்டாம். அவங்களுக்காக ஞாபகம் வந்து அவங்க பேசுனா ஓகே. நீங்கள் எதுவுமே ஞாபகப்படுத்த வேண்டாம். நான் அவங்களுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் அவங்கள தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அவங்க மட்டும்தான். அவங்களுக்காக தான் மறுபடியும் நான் இங்கே வந்தேன். ரியாவுக்கு வந்தேங்கிறதெல்லாம் சும்மா தான், பேச்சுக்கு தான். ஆனால் இவங்கள தேடி தான் நான் நிஜமாகவே இங்கே வந்தேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே இங்கே வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது யாருக்குமே. ஆனால் எனக்கு இவங்கள பார்க்கணும், இவங்கள தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தான் நாங்கள் வந்தேன். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி, என்னுடைய சோக கதையை சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லை நித்யா, உன்னுடைய ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. சரி, ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லாவே நடக்கும். சரியா? சரி பாரு, சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு, எப்படி இருக்கிற? நேற்று நீ காலேஜுக்கு வரலை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஓகே தானே? வீட்டில் எல்லாரும் ஓகே தானே? நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன பிரியா? நீ ஹாப்பியாக இருக்கியா? அப்படியே இரு. என்னை நீ எதுவும் கேட்காத, என்கிட்ட பேசாத. தயவுசெய்து எங்களை விட்டுரு. இதுக்கு மேலாவது நாங்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும். உன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்களாம் உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தவங்க ரொம்ப கேவலமாக பேசினாங்க.
நம்ம வீட்டிலலாம் ஒன்றை வந்து கேட்கும்போது நீ அதுக்கு மேலே கேவலமாக எல்லாத்தையும் திட்டி வெளியே போங்க நினைப்பு விட்டுட்ட. இப்படிலாம் பேசும்போது அப்புறம் எப்படி நீ இங்கே வந்து மறுபடியும் பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை. நான் உன் மேலே கோவப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து என்கிட்ட வந்து பேசாத. இல்லை, அதான் சொல்கிறோம்ல பிரியா, தயவுசெய்து நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்காத. நித்யா வா போகலாம், நம்ம இங்கே நிற்கண்டாம். ஆமாம் நித்யா வா போகலாம். நீங்கள் போங்கடி, நான் பின்னாடியே வரேன். பிரியாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை ஸ்கூலில் பார்த்தது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் நல்லா இருக்கேன் நித்யா, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நீ எங்கே தான் போன? உன்னை காணோம். எங்கள் அண்ணன் வேறு உன்னை ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணன் ஒன்றை தான் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன சொல்கிற பிரியா, நிஜமாவா? ஆமாம் நித்யா, எங்கள் அண்ணன் இன்ன வரைக்கும் ஒன்றை தான் தேடிட்டு இருக்காங்க. வேறு எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டாங்க. இன்ன வரைக்கும் நீ எங்கே இருக்கன்ட்டு ஒவ்வொருத்தங்கிட்டலாம் கேட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எல்லாட்டையுமே கேட்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி இங்கே அவனை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிஜமாவா சொல்கிற? நான் அவங்களுக்காக தான் இங்கே வந்தேன். அவங்களுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு அவங்கள எப்போ பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எங்களால் அந்த ஊருக்கு வர முடியல. இப்போ நான் தான் எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே நான் இங்கே கூப்பிட்டு வந்து இந்த காலேஜில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்ததுமே நான் அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு என் ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஒருவேளை ஞாபகம் இல்லையோ, அவங்க லைஃப்பில் வேறு ஏதாவது பொண்ணு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா. இப்போவே நான் அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வேறு நான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்ருந்தா, நான் அங்கே தான் போவேன். அங்கே போய் நான் அவங்ககிட்ட பேசணும், கண்டிப்பாக பேசணும். அப்படியா, வீட்டுக்கு போறியா? சரி, வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுவியா? நாளைக்கு காலேஜுக்கு வந்து நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இப்படி பண்ணது தப்பு தான், இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு சரியா? எப்படி இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு அப்பப்போ நீ வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லு சரியா? எங்கள் அண்ணன் உனக்கு கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டாங்க, உனக்காக இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத. வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட போய் நீ பேசு சரியா? நீ பேசுனாலும் எங்கள் அண்ணாவே அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாரேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நான் என் லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமான நாள்னா இன்றைக்கி தான் பிரியா. ரொம்ப சந்தோஷம் பிரியா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் இப்போ அப்புறமா வரேன், பேசுகிறேன் சரியா அவன்கிட்ட. இப்போ பாரு கூப்பிட்டா, அதனால் நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் சரியா? அதான் என்னுடைய ஆசை. போயிட்டு வா. சரி பிரியா, ஒரே ஒரு விஷயம். அது உங்கள் அண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? நான் இவங்ககிட்ட பேசுகிறத நீ பார்த்துருக்க. நான் அப்போ கூட நீ அதை உங்கள் அண்ணான்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ பேசுகிறத பார்த்துருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட இது வரைக்கும் அதை பற்றி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. ஆனால் என்கிட்ட நீ நல்லா தான் பேசுவேன், ஆனால் அதை பற்றி பேசுகிறது கிடையாது. சரின்னு தான் நான் அவங்ககிட்ட கேட்டதில்லை. அப்புறம் எங்கள் அண்ணா என்கிட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நீ ஸ்கூலை விட்டே போயிட்டேன். இப்போ தான் உன்னை நான் பார்க்குறேன். இப்போவாது உங்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சது. சரி பிரியா, சரி நான் கிளம்புறேன், அப்புறமா பேசலாம். சரி. என்னாச்சு செல்லம், இங்கே தனியாக வந்து நின்றுட்டுருக்க? எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை பேபி, பாரு இருந்தா அவகிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன். என்ன எப்பவும் போல மறுபடியும் திட்டிகிட்டு போனாளா? இல்லை, திட்டினா கூட பரவாயில்லையே, அவள் வருத்தமாக பேசிட்டு போனான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருத்தமாக பேசிகிட்டு போனாளா? அவள் ஏன் அப்படி போனா? அதான் எனக்கும் தெரியல, ஏதோ பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல. நான் என் மேலே கோவம்லாம் படவே இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கல்ல, இரு, என்கிட்ட பேசாத அவ்வளோதான் சொன்னான். வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசியிருக்கா. சரி பார்ப்போம், அவளா என்ன பிரச்சனைன்ட்டு தெரிய வருதான்னு பார்ப்போம். சரி சரி வா, கிளாஸ் போகலாம். சரி வா. நித்யா, நித்யா. சொல்லுங்க. என்ன நித்யா, என்ன மறந்துட்டியா? என்னால் எப்படி உங்களை மறக்க முடியும்? நீங்கள் தான் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ கூட நான் இங்கே வந்தது உங்களுக்காக தான். நிஜமாவா நித்யா? உன்னை நான் எவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை பார்த்துட மாட்டோமா, உன்னை பேசியிருக்க மாட்டோமா, உன்னை தூரத்தில் இருந்தாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ இடம் தேடி இருக்கேன் தெரியுமா? எத்தனை தட்டு விசாரிச்சிருக்கேன் தெரியுமா?
ஆனால் என்னால் உன்னை கண்டு கூட பிடிக்க முடியவே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் இன்றைக்கி உன்னை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இது வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக பட்டதே கிடையாது. இப்போ தான் என் லைஃபே என்கிட்ட வந்த மாதிரி இருக்குது நித்யா. நிஜமாவா? நானும் உங்களுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை பார்த்துட மாட்டோமா அப்படின்ட்டு. உங்களோட ஒரு காண்டாக்ட் எனக்கு கிடச்சிடாதான்னு ரொம்ப நாளாக நான் காத்துட்ருந்தேன். ஆனால் யார்கிட்ட கேட்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் சரி உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஊருக்கு வந்தேன். இல்லை நான் வந்திருக்க கூட மாட்டேன். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இனிமேல் வாழ்க்கையில் உங்களை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நித்யா, அழாத நித்யா, உனக்காக தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இப்படி அழுதேன்னா நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன் சொல்லு? உன்னை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளாக நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். இப்போ நீயே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செய்து அழாத நித்யா. நீ அழுறது கூட என்னால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அழாதீங்க. நீங்கள் அழுறதை பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நித்யா உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, இப்போ நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா? அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதேமாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, சரியா? அழாத. சரி. நீங்களும் எப்போவும் அழக்கூடாது, எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் நான் வரலாமா? மறுபடியும் எதுக்கு? எப்போவுமே என் வாழ்க்கையில் நீ தான் இருக்கிற. நீ எப்போ என் வாழ்க்கையை விட்டு வெளியே போன? எப்போவுமே போனதில்லை. எப்போவுமே என் கூட தான் இருக்கிற. உன் நினைவில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு நீ எப்போவுமே என் கூட இருக்கிற ஃபீல் இருக்கும். அதனால் நீ மறுபடியும் உள்ளே வர்றதில்ல எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் பாராட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? பிரியாட்ட கூட சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏன் பாராட்ட நீங்கள் சொல்லவே இல்லை? பிரியாட்ட சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? பிரியா தான் சொன்னான். இவ்வளோ பிரியா கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவள் தான் சொன்னான். அப்படியா? சரி, நான் பாராட்ட சொன்னேன். அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறாளா, அது என்கிட்ட இருந்து அவள் சொன்னான். அப்போ தான் நானும் சொன்னேன், நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேனே தவிர, ஆனால் அது யாருன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லவே இல்லை. இனிமேல் தான் அவகிட்ட சொல்லணும். இப்போ தான் கொஞ்சம் டயத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கேட்டான், எதுக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு போனீங்க, ஏன் அப்புறமா யாரையாவது நீங்கள் லவ் பண்ணீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டான். அது யார் அப்படின்லாம் கேட்டால் இப்போ தான் அதுக்கெலாம் நான் பதில் சொன்னேன். அதை நீங்கள் தான் கூட நான் சொன்னேன். ஆனால் அவங்க லைஃப்பில் வேறு ஏதாவது பொண்ணு இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பிரியா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உங்கள் லைஃப்பில் வேறு எந்த பொண்ணும் இல்லை, நான் தான் இருக்கேன்ட்டு. அது எப்படி இருக்கியா? உன்னை வச்ச மனசுக்குள்ளே என்னால் வேறு யாரையாவது நினைக்க முடியுமா? நீயே சொல்ல. உன் மனசுக்குள்ளே என்னை தவிர வேறு யாரையும் நினைக்க முடியாது. இப்போ என் மனசில் மட்டும் எப்படி நித்திய வேறு யாரையாவது நினைக்க முடியும்? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். பழையபடி என் வாழ்க்கை மாறிட்டே அப்படின்ட்டு. ஐயோ, இதை நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வருவீங்க, நான் உங்களை மீட் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட பேசுவேன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ இது நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. சரி, இனிமேல் தான் நம்ம தான் வந்து சேர்ந்துட்டோமே, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஈவினிங் வீட்டுக்கு வா, சரியா? பாரு வீட்டுக்கே வா, சரியா? நாங்கள் அங்கே தான் வருவோம், அங்கே வந்து பேசிக்கலாம், சரியா? சரிங்க. சரி, பெல் அடிக்க போகிறாங்க, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். சரி, வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, சரியா? சரி.